கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில், கடந்த காலங்களில் இந்தியாவில் இதுபோன்று ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் அவற்றினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இந்த காணொளியில் தெரிந்து கொள்வோம். மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள சுற்றுலா தலமான டார்ஜிலிங்கில் கடந்த 1968ஆம் வருடம் அக்டோபர் மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவானது 60 கிலோமீட்டர் நீளம் அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலச்சரிவினால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அன்று மிக பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவினால் ஒரு கிராமம் முழுவதுமே புதையுண்ட நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். 1998ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள மல்பா என்ற இடத்தில் தொடர்ச்சியான நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த நிலச்சரிவுகளால் 380க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். மராட்டிய மாநிலத்தில் உள்ள மாலின் என்ற கிராமத்தில் 2014ஆம் வருடம் ஜூலை மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 151 பேர் இறந்துள்ளனர். மேலும் இந்த நிலச்சரிவினால் 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். இந்தியாவில் இதுவரை நடந்த நிலச்சரிவுகளிலேயே மிகப்பெரிய நிலச்சரிவானது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத்தில் 2013ஆம் வருடம் ஜூன் மாதம் நடைபெற்றிருக்கிறது. இங்கு மேக வெடிப்பின் காரணமாக ஏற்பட்ட கனமழையினால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவினால் சுமார் 4200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. கிட்டத்தட்ட 5700க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கி பலியாகியுள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் தற்போது நிகழ்ந்துள்ள நிலச்சரிவை போன்று கடந்த காலங்களிலும் கேரள மாநிலமானது பல்வேறு நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2019ஆம் வருடம் மூணாறில் 67 பேரை பலி கொண்ட நிலச்சரிவு நடந்துள்ளது. மேலும் அம்பூரி என்ற இடத்திலும் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற நிலச்சரிவின் காரணமாக சுமார் 40 பேர் இறந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.